இந்த ஆளு கொஞ்சம் எடுத்து கொடுறா, சாப்பிட்டு பார்க்கட்டும். ஓகேக்கா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி ஸ்பெஷலாக காரா பூந்தி செய்யலாம் வாங்க. ஒரு கப்பு கடல மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, தூளுப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஜல்லிக்கரண்டியில் மாவு போட்டு இதையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா முத்து முத்தாக விழுகும். மறுபடியும் போடும்போது கரண்டியை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு உடைச்சிட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா பூந்திகள் நல்லா அழகழகாக வரும். சலசலப்பு அடங்கவும் பூந்திகள்லாம் எடுத்துக்கணும். அக்கா, எங்கள் அம்மாலாம் தீபாவளி பலகாரமாக 11 பலகாரம் செய்வாங்கக்கா. முறுக்கு, அதிரசம், எல்லடை, மிச்சரு, பூந்தி, காராச்சவு எல்லாமே செய்வாங்கக்கா. அதுலேயும் அதிரசத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடியே வேடு கட்டி வச்சுருப்பாங்கக்கா. அதையெல்லாம் திருடி தின்னு பாதி காலி பண்ணிடுவோம். அதிரசம் சுடும்போது தான் தெரியும் எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு. இடித்து வச்ச பூண்டை பொரிய வச்சு எடுத்துக்கலாம். மொறுமொறுன்னு நல்லா செவந்து வரும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். எடுத்துக்கணும், அந்த நேரத்தில் நல்லா போட்டு பொரிய வச்சு எடுத்துக்கணும். ஒரு பாத்திரத்தில் நியூஸ் பேப்பர் போட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் இழுத்துரும். பொரிச்ச பூதிகளெல்லாம் அதில் போட்டு உப்பு மிளகுத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கணும். லைட்டாக மிளகுத்தூளும் உப்பும் போட்டுக்கலாம்க்கா. நம்ம அப்போவே அம்மா செய்ய செய்ய இப்படி தானடா எடுத்து திட்டி தானடா சாப்பிட்டுட்டு இருந்தோம். காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் ஊர் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.